நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தரித்திரம் இனிமே இந்த வீட்டை விட்டு ஓட போகுதுங்க. இதுக்கு மேல இந்த தரித்திரம் இந்த வீட்டை சுத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை சொல்லலாம். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி அழகா அப்படியே சும்மா ஸ்கெட்ச் போட்டு மாஸ்டர் பிளான் மாதிரி நம்ம அன்னபூர்ணி செஞ்சு விட்டாங்க. அதுவும் கோர்ட்ல செஞ்சிருந்தா கூட இந்த தரமா இருந்திருக்காதுங்க. கரெக்டா நம்ம மல்லி வீட்டை விட்டு அனுப்புற மாதிரியும் மல்லி வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியும் அந்த சமயத்துல கரெக்டா அவங்க உள்ள வர்ற மாதிரியும் அந்த ஆதாரத்தை நம்ம விஜய் கிட்ட காட்டி விஜய் எதுன்னு கோவப்படுறாரு பாருங்க. அந்த சீனை பார்க்கும்போது வேற லெவல் பக்கா பர்ஃபார்மன்ஸ். நம்ம ராஜேஸ்வரிக்கு செதுக்குன மாதிரி இருக்கு. அந்த ஒரு அப்படியே வடிவமா செதுக்கி வச்ச மாதிரி இருக்குங்க. அப்படியே ராஜேஸ்வரி மூஞ்ச பார்க்கணுமே, முக்கில ஒரு பக்கம் ஓடல. ஐயோ என்னடா என் தம்பி என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, என்ன சும்மா விடுங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணி முழிக்கிறாங்க திரு 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 திருன்னு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம ராஜேஸ்வரிக்காக முறைன்னு முறைக்கிறாங்க. நீ என்னதான் முறைச்சாலும் நான் திரு திருன்னு முழிச்சாலும் விஜய் என்ன நடக்க போகுதுன்னு விஜய் தான் சொல்ல போறாப்புல. உடனே விஜய் பார்க்கணும், என்னக்கா இதெல்லாம் உன்னை நான் எந்த அளவுக்கு நினச்சிருந்தேன் தெரியுமா? கோவில், ஆகாயம், கடவுள், பக்தி, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எங்கெங்கேயோ வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் கேவலம் காசுக்காக என் தம்பியோட பாசத்தை, விலை மதிப்பு இல்லாத என் பாசத்தை விலைக்காக என்னை விற்க பார்த்துட்டீங்களே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ஒரு பக்கம் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு வெந்து கருவாடு ஆகிட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காரு நம்ம விஜய். என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் என்னென்ன இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, சொத்தே வேணுனாலும் எடுத்துன்னு சத்தமே இல்லாமல் போயிருங்க, என் கண் முன்னாடியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் டைமிங்காக பேசினாலும் ரைமிங்காக பேசுகிறாரு. இதை கேட்டதை நம்ம மல்லி ஒரு பக்கம் சைலண்ட்டாக நின்று இருக்க. மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம், என்ன விஜயே ஏதோ நான் சொன்ன மக்களை பற்றி ஆனால் நீ நம்பவே இல்லை. எப்பவுமே நான் கொஞ்சம் சொல்கிறத நம்பணும். நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? அக்கா தம்பி உங்கள் 2 பேர் பிரித்து அதில் எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது, எனக்கு என்ன அதில் சந்தோஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சந்தோஷமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை. ஏதோ கடைசி காலத்தில் நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும், வெண்பாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யத்தை அசால்ட்டாக ஒருத்தர் ஆட்டையை போட்டு போகிறத எப்படி என் மனசு கேட்கல. அதுக்காக சொன்னேன். உடனே நான் யார் தெரியுமா, எங்கள் அக்கா யார் தெரியுமா, என் ஊர் எது தெரியுமா, அடடா என்ன வார்த்தை என்ன வசனம் அப்படியே சும்மா பிச்சு மிரள விட்டிங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் நான் முடிவு போட்டேன் உங்ககிட்ட எந்த இளவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் உண்டு என் பொழப்புண்டுன்னு நான் சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்துட்டேன். இதுக்கு மேலேயும் அப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. இதுக்கப்புறம் என் வழி தனி வழி அப்படின்றத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கில் ரைமிங்கில் ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு போக போகிறாங்க. கூடவே ரஞ்சிதமாக அப்படியே சும்மா அல்ல கையும் குட்டு 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 குட்டுன்னு ஓட போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா ஓட மாட்டாங்க. ரஞ்சித் நான் எதுக்கு போனேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என் மாமனுக்காக தான் அந்த வீட்டிலே இருக்கேன், என் மாமன் தான் என் உலகம், மாமனே அப்படின்னு சொல்லிட்டு மாமனாவே பிடிச்சி தொங்கின்னு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, என்னதான் நடக்குது, ஒரு அளவு புரியடா அப்படின்ற மாதிரி தான் குழப்பத்தில் குழம்பி போயின்னு இருக்காங்க. எவ்வளோ வேணால் குழப்பம் வரட்டுங்க, குழப்பன்றது வாழ்க்கையில் வரதா வரும். நாம தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து போயிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குழப்பம் எல்லாமே தீர்வாக மாறும். அதை விட்டு ஐயோ இந்த குழப்பமா, ஐயோ அந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டாலாம் என்றைக்குமே பார்க்கக்கூடாதுங்க. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை குழப்பம் போயின்னு இருந்தாலும் நம்ம அரவிந்த் வந்துடுறாரு. அரவிந்த் ரஞ்சித்தை எதுக்கு வீட்டை விட்டு அனுப்புறீங்க, ரஞ்சித்தை நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், ரஞ்சித்தை என்னை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கேட்குறாரு. அதை பார்த்தா ரஞ்சித் யாரா இவன், இங்கே என்ன பிரச்சனை ஓடுன்னு இருக்குது, என்ன இலவுன்னு தெரியாமல் திடீர்னு இந்த மாதிரி கேட்டுன்னு இருக்கான். நம்ம விஜய் சரின்றார். உடனே யாரையும் இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் எங்கேயும் கிடைக்க மாட்டான், அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, போய் டிரைவர் அப்படின்றது தானே கேவலாம். இனிமேல் டிரைவர் இல்லை, காருக்கெல்லாம் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் ஒரு 10 கார் வாங்கி விட்றேன். எதுக்குங்க ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க, செம்மையாக ஒரு பக்கம் ரன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் 50 லட்ச ரூபா மதிப்புள்ள கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கே தந்துடுறோம். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அதை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி முன்னேறணுமோ எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும். சூதாட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ராஜேஸ்வரி அக்கா பேச்சு கேட்டு நீங்கள் ஆடினந்த உங்கள் வாழ்க்கையை நாசமாக போயிடும். கிடைச்சிக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை ஜம்முன்னு கும்முன்னு அனுபவிச்சுக்கும். அதை விட்டு ராஜேஸ்வரி நான் உனக்கு அந்த மாதிரி மாளிகை தரேன், இந்த மாதிரி மாளிகை தரேன், அந்த மாதிரி வாழ்க்கை தரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் உனக்கு கேள்வியாக வச்சுட்டு பாய் டாட்டா பை பாய் சியூன்னு சொல்லிட்டு கை வீசி விட்டு போய் நேர்ந்துருவாங்க. அதனால் எப்படி எந்தெந்த நேரத்தில் பழிச்சணுமோ அப்படி பழிச்சுனா உன் வாழ்க்கை உனக்கு. அந்த சமயத்தில் நீ தான் ராஜா, இல்லை அடுத்தவன் கையில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பாட்டுக்கு இருந்தானே அடுத்தவனுக்கு நீ கூஜாதான், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம்
பார்த்துக்கிட்டே இருப்போம். நீங்களும் பார்த்து ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் எதுக்கு சிம்பிளாக முடிச்சுன்னு, இதோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இருக்குமே, அதை பற்றி என்ன சொல்ல மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒன்று இருக்குங்க. அதை பொறுத்து எல்லாமே அமையும். இப்போ நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி ராஜேஸ்வரி கதறி ஓடுறாங்க. ஐயோ அம்மா என்ன விட்றா, ஐயோ என் மானா விட்றான்னு கதறி அடிச்சுன்னு ஓடுறாங்க வீட்டை விட்டு. இதுக்கு மேலே வீட்டுக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. இதோட அவங்களோட ஆட்டம் எல்லாமே முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அவங்களுக்கு ஓட்டம் தான் மிச்சம். இதுக்கு மேலே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நம்ம மல்லியோட ராஜ்யம் தான் ஆரம்பம். ஏன்னா அவங்க பண்ண எல்லா நல்ல விஷயங்களும் இப்போ அவங்கள காப்பாற்றிருக்கு. இல்லைனா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் காப்பாற்றிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே நல்லதாக தான் பண்ணுறாங்க, நல்லதே நடக்குது. அதுபோல் தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.